இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். தருமபுரி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள அவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு வனத்துறை மற்றும் மருத்துவமனை ஆகிய அரசு துறையிடம் 6 ஏக்கர் நிலம் பெற்று புதிய கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியிலே நல்லம்பள்ளி ஒன்றியம் பாலவாடி கிராமத்தில் 400 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க 900 கோடி வழங்கப்பட்டது. தருமபுரியிலிருந்து நல்லம்பள்ளி புதிய தாலுக்காக உருவாக்கி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தருமபுரியில் சிப்காட் அறிவித்த அதிமுக ஆட்சியில் சுமார் 1789 ஏக்கர் பணியை துவங்க வேண்டும் என்ற காரணத்தினால் பேஸ் 1 என்று அறிவிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்த என்ற காரணத்திற்காக இந்த பணி வேகமாக செய்யாமல் முடக்கி வைத்திருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் புதிதாக கட்டி ஊராட்சி கட்டப்பட்டது. தருமபுரி மண்டலம் கல்லூரி கல்வி இணைய இயக்குநரும் கொண்டு வரப்பட்டது. தருமபுரி தலையிடமாக கொண்டு புதிய மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. தருமபுரி நகரப்பகுதியில் 7 எளியோர் வயிறார அம்மா உணவகம் திறக்கப்பட்டது. 998 கோடி மதிப்பீட்டில் பாலவாடி, லிங்கியம்பட்டி, சோகத்தூர், சோலைக்கோட்டை உள்ளிட்ட 4 துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து